ஸோ உடம்பு இருக்கிற ஷேப்பு சைஸை பற்றி கரெக்டான பர்செப்ஷன் கரெக்டான மைண்ட் செட் இல்லாதது எல்லாமே பாடி டிஸ்மார்பிக் டிசார்டருக்கு கீழே வரும். பார்த்துருவோம் 60 இயர்ஸ் 70 இயர்ஸில் பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் பார்க்க போகிறது இல்லை. கிட்டத்தட்ட 20 வயசு 30 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம காமனாக இந்த விஷயம் பார்க்குறது. மாதிரியும் எனக்கு வெயிட் எடை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ண முடியுமான்ற மாதிரி சர்ஜனை போய் பார்த்துருக்காங்க, பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்குறது பண்ணுறது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி சைஸ் ஜீரோலாம் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளார அதுக்கு உண்டான இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்றது நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு கிண்டல் கேலின்ற மாதிரி நடந்தது. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற விஷயம்னா பரவாயில்ல, பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வயசில் அந்த ஏஜ்லேயே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அதை அட்ரஸ் பண்ணணும். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மிதுன் பிரசாத். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ இன்றைக்கி டிஸ்கஷனில் பாடி டிஸ்மார்பிக் டிசார்டரை பற்றி பார்க்க போகிறோம். பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர்ன்றது நம்மளோட உடல் அமைப்பு, நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பற்றி நம்ம பர்சீவ் பண்ணுற விஷயங்களில் வச்சு வர்ற பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூக்கோட ஷேப்பு கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பார்த்தாங்க, அவங்க பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு என்னவோ கரெக்டான அமைப்பில் இல்லைன்னு சொல்லி அடிக்கடி மிரர் செக் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட கேட்டு ரீஅஷ்யூர் பண்ணுறது, அந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறது 10 பேர் அதே விஷயங்களை பார்த்தா நார்மல் சொல்லுவாங்க. பட் அவங்களோட மைண்ட் செட்டில் அந்த விஷயம் எனக்கு ஏதோ ஒரு அப்நார்மல் ஷேப்போ அப்நார்மல் சைஸில் இருக்குன்ற மாதிரி இருக்கிறனால திரும்ப திரும்ப ரீஅஷூரன்ஸ் கேட்டு திரும்ப திரும்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் அந்த பாடி டிஸ்மார்பிக் டிசார்டரோட ஒரு ஜிஸ்ட். ஸோ அது அந்த நோஸ்ன்னு நான் சொன்னது ஒரு வகையான எக்ஸாம்பிள் மட்டும்தான். அது அந்த பர்சனோட சைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்குன்னு நினைக்கிறன்ற மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ ஒரு மசில் மாஸ், அவங்களோட சதை எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கலாம், உடல் அமைப்பு என்ன சைஸில் இருக்குன்றதா இருக்கலாம். ஸோ உடம்பு இருக்கிற ஷேப்பு சைஸை பற்றி கரெக்டான பர்செப்ஷன் கரெக்டான மைண்ட் செட் இல்லாதது எல்லாமே பாடி டிஸ்மார்பிக் டிசார்டருக்கு கீழே வரும். இப்போ அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட டெய்லி லைஃப் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். பட் பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் த்ரூ அவுட் த டே மோஸ்ட் ஆஃபன் த நாட் அவங்க அதிலே மைண்ட் செட் இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ அவங்க அந்த எவ்வளோ நேரம் அதை பற்றி யோசிக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பற்றி யோசிக்கிறாங்க, அதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிறாங்கன்றது மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஸ். ஸோ அழகு மேலே அக்கறை இருந்து அதை கண்ணாடியில் பார்க்குறதோ, அது என்னென்னு ரெகுலராக செக் பண்ணுறதோ பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் கிடையாது. அதுவே ஒரு அளவுக்கு தாண்டின ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் இருந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க 6 பேக்ஸ் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கரெக்டான ஷேப்பில் இருக்கோமான்னு செக் பண்ணுறது ஒரு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க, கரெக்டான வெயிட்டில் இருக்குது அப்படின்னு. பட் அது ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் வருது, அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது அது பண்ணுறாங்கன்னா அது பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் கீழே வராது. மேஜராக அது மாதிரி ஒரு ரீசன் இல்லை. பட் மோஸ்ட் ஆஃபன் த நாட் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில், நம்ம அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோன்னு இருந்தால் தான் நம்ம அந்த டிசார்டர்னு சொல்கிறோம். ஸோ மேஜராக நம்ம ஒரு 20-30s ஏஜ்லன்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்துருவோம். 60 இயர்ஸ் 70 இயர்ஸில் பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் பார்க்க போகிறது இல்லை. கிட்டத்தட்ட 20 வயசு 30 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம காமனாக இந்த விஷயம் பார்க்குறது. முன்னாடி ஃபீமேல்ஸுக்கு அது அதிகமான ஒரு ப்ரிவலன்ஸ் இருந்தது. பட் இப்போ நம்ம ரெகுலராக கிளினிக்கில் பார்க்கும்போது மேல்ஸும் இருக்காங்க, ஃபீமேல்ஸும் இருக்கிறாங்க, இதே ப்ராப்ளம் இதே மைண்ட் செட்டோடன்ற மாதிரி. அவங்க ஜென்ரலாக ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்கார் அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த பார்ட் ஆஃப் மை பாடி கரெக்டாக இல்லை, அதுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்ற மாதிரி கான்ஸ்டன்ட் விசிட் இருக்கும். அந்த சர்ஜன் அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணின்ற மாதிரி தான் நமக்கு கேசஸ் வருது. நம்மளோடது அதுதான் சொல்கிறேன். ஒருத்தவங்க ஒரு 21 year old ஃபீமேல், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 54 kgs இருப்பாங்க. அவங்க ஹைட்டுக்கு அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் 20க்கு கம்மியாக தான் இருந்தது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியும், எனக்கு வெயிட் எடை ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ண முடியுமான்ற மாதிரி சர்ஜனை போய் பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக சர்ஜன் அது மாதிரி இப்போ இந்த ஃபேட் ரிடக்ஷன் சர்ஜனா அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று செக் பண்ணி பார்ப்பாங்க. அது அந்த ஏஜ் குரூப்புக்கு அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்குன்ற மாதிரி, எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்கிற ஒரு டூலு. அதுபடி அவங்க நார்மல் கேட்டகரி தான் இருக்காங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குண்டாக இருக்காங்க, அதுக்கு உண்டான சர்ஜரி தேவைன்ற மாதிரி அவங்கள சர்ஜரி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ஜெக்டிவாக சயின்டிஃபிக்காக சில டூல்ஸ் வச்சு அவங்க கரெக்டான சைஸ் கரெக்டான ஷேப்பில் இருக்காங்களான்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் அதை அந்த பேராமீட்டர் தாண்டியும் அவங்க அதே மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை இந்த பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் சைஸ் நம்ம அதை யோசிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தான், நம்ம ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியோ செக் பண்ணியோ பார்க்குற விஷயம் கிடையாது. சில சிம்டம்ஸ் மூலியமாக நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அதே விஷயம் தான். நம்ம எவ்வளோ இந்த விஷயத்தில் எவ்வளோ ப்ரீ ஆக்குபைடாக இருக்காங்க, அதாவது இதே சிந்தனையில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத ஒரு முக்கியமான இருக்கிற சிம்டம். ஸோ அடிக்கடி கண்ணாடி பார்த்துக்கிறதோ, அடிக்கடி அவங்க ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து செக் பண்ணிக்கிறதோ, அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்குறதோ. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப லூஸான ட்ரெஸ் போடுவாங்க. கேட்டால் குண்டா இருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக போடுறேன்னு, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க.
ஸோ அந்த எடுக்கிற மெஷர்ஸு செய்கிற வேலைகள் எல்லாமே அவங்க அந்த மைண்டில் நம்ம பாடி இப்படி இருக்குன்றதை வச்சே நிறைய செயல்கள் செய்கிற மாதிரி இருக்கும்ன்ற நான். ஸோ அந்த ப்ரீ ஆக்குபேஷன் அதில் எவ்வளோ இன்டென்சிவாக யோசிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் அதுக்காக செலவழிக்கிறாங்க, அது கூட வந்து இப்போ இந்த மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை நமக்கு மட்டும் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க, அதை நம்ம அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க ஒரு வகையான டிப்ரெஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ரெஷனுக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் நம்ம இருக்கும். மோஸ்ட்லி வந்து கூட இருக்கிறவங்க இதுக்கு இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டு வருவாங்க, இல்லை டாக்டர் ஒருத்தவங்க சைக்காலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணின்ற மாதிரி தான் பீப்புள் வராங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உண்டு. எந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் பயாலஜிக்கல் ரீசன், அதாவது ஜீன் சம்மந்தமான ஹெரிடிட்டரி சம்மந்தமான ரீசன்ஸ் இருக்குது, சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், சோஷியல் ரீசன்ஸ் இருக்குது, அதாவது இந்த சமூகம் மூலயமா சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக ஹெரிடிட்டரி ரீசன்ஸ் இருக்குது. இந்த பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்ன்ற மாதிரி வர்றதுக்கு உண்டான பிரெயினில் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பிரெயினில் இருக்கிற சில முக்கியமான கெமிக்கல்ஸோட லெவல் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், இதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக வருன்றதுக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று காமனாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ புல்லிங் இல்லை அப்யூஸ்ன்ற மாதிரி வேறு வேறு ஃபார்ம்ஸில் நடந்திருக்கும். கண்டிப்பாக நடந்தால் தான் அந்த பிரச்சனை வரணும்னு கிடையாது. பட் ஹிஸ்ட்ரி கேட்கும் போது வந்து அதை பற்றி யாராவது ஒருத்தவங்க அவங்கள புல்லி பண்ணியிருப்பாங்க, நீ எடை கூடி இருக்க, உனக்கு இந்த சைஸ் பெருசாக இருக்குன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு முக்கியமான ரீசன் நம்ம பார்ப்போம். இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ரீசன், உடம்பை பற்றின உண்டான அட்டென்ஷன், உடம்பை பற்றின உண்டான அக்கறை எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து இந்த நோய்கள் வரதை நம்ம பார்க்குறோம். இந்த பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர் ஃபஸ்ட் நம்ம எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது மைல்டு கேட்டகரியில் இருக்கா, மாடரேட் கேட்டகரியில் இருக்கா, சிவியர் கேட்டகரியில் இருக்கான்னு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சிவியராக அந்த விஷயத்தில் இது பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி கொண்டு போவோன்றது இருக்குது. மோஸ்ட் ஆஃபன் த நாட் அவங்களுக்கு சைக்கோ தெரப்பி, அதாவது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்ன்றது தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைனால தான் நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றது எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்குண்டான கவுன்சிலிங், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ராமா நடந்திருக்கு, சின்ன வயசில் ஒரு புல்லிங் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி பேசுறதுன்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ கவுன்சிலிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது, எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றதை பொறுத்து தேவைப்பட்டுச்சுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம்னு சொல்கிறோம். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் லெவல் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகிறது கம்மியாகிறது உண்டு. ஸோ அந்த பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸும் கொடுக்க முடியும்னு சொல்கிறோம். எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றதா அது ஒருத்தவங்களோட அந்த எவ்வளோ இன்டென்சிட்டி அந்த நோய் இருக்குன்றதை பொறுத்து சொல்கிறேன். ஐடியலாக ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் நல்ல வித்தியாசம் இருக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை கவுன்சிலிங் முறையோ ஒரு 3 to 6 months அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்குறது பண்ணுறது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி சைஸ் ஜீரோலாம் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளார அதுக்கு உண்டான இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் ட்ரெண்டுன்றது ஒரு ஏஜ் குரூப் ஒரு இயர் பொறுத்து வேறு வேறு விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி சைஸ் ஜீரோன்னு சொல்கிறது 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்ற மாதிரி தெரியாது. பட் ஜென்ரலாக பப்ளிக்கு இதை பற்றின இருக்கான அவேர்னஸ் இருக்கணும். நம்ம இந்த நார்மல் நம்ம சொல்கிறதுக்கும் அழகு சம்மந்தமான அதிகமான அக்கறைக்கும் பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டருக்கும் ஒரு கோடு ஒன்று இருக்குது. நம்ம எல்லா விஷயத்தையும் இந்த டிஸார்டர்னு சொல்லலை. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதனால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்ன்ற அவேர்னஸ் இருக்கணும். நம்ம சோஷியல் மீடியா பார்க்கலாம், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க போர்ட்ரே பண்ணுறது நம்ம பார்த்து தான் செய்ய போகிறோம். பட் நமக்கு இது எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஈடுபாடு எடுத்துக்கிறது நார்மல்னு தெரியணும். அது நார்மலாக இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வரும்ன்றதும் தெரியணும். ஒரு எந்த சைக்கலாஜிக்கல் விஷயமா இருந்தாலும் செலிபிரிட்டிஸ்லேருந்து ஐஎஸ் ஆஃபீஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் செலிபிரிட்டிஸ் அது மாதிரி பார்த்ததில்லை. பட் யூஸ்வலாக இந்த சினிமா ஃபீல்டில், சினிமா இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு இருக்கிறவங்க மோர் அவேர் அபவுட் தேர் அப்பியரன்ஸ். யாரெல்லாம் அதிகமாக அவங்க அப்பியரன்ஸ் மேலே அட்டென்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரெகுலராக பார்க்கலான்றது எதிர்பார்க்கப்படலாம். சரி, அந்த மைக்கேல் ஜாக்சன் ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருப்பாரு. அவரோட ஹிஸ்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அந்த நோஸோட ஷேப் கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா ஜென்ரல் பப்ளிக்கு இது மாதிரி இருக்கிற ஆட்கள் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிற எக்ஸாம்பிள். நிறைய திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுன்றது அது உண்மையிலே அவருக்கு இருந்த டிஃபெக்ட்டுக்காக பண்ணல. பட் அவர் மைண்ட் செட்டு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினச்சதுனால திரும்ப சர்ஜரி பண்ணியிருந்தார். ஒரு 15 வயசுக்குள்ளார ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு ஸ்கூலில் பண்ணாலோ, டீச்சர்ஸ் பண்ணாலோ, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலோ, பேரண்ட்ஸ் தான் அந்த ஏஜில் வந்து இது இவங்க இப்படி பேசினதை நீ இப்படி எடுத்துக்கணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிற பர்சன் வந்து பேரண்ட்ஸ் தான். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு, கிளாஸில் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது மற்றவங்க என்ன சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி ஒரு கிண்டல் கேலின்ற மாதிரி நடந்தது. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற விஷயம்னா பரவாயில்ல. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி புல்லி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வயசில் அந்த ஏஜ்லேயே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அதை அட்ரஸ் பண்ணணும். இனிஷியலாக அவங்க அதை பற்றி பேசுறது பண்ணுறதோ, அவங்க வந்து இப்போ புல்லி பண்ணுறது அவங்க சைஸை பற்றி இருந்ததுன்னா சைஸை பற்றின முக்கியத்துவம் என்ன, அதை நீ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்றது பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டாக இருந்து
அந்த விஷயத்தை அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை நம்ம கேட்குறது. ஏன்னா அதை பற்றி பேசினா தான் அந்த சைல்டுக்கு பேரண்ட் கேட்டு இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஷேர் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் வரும். ஸோ அது பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். அடுத்தது டீச்சர்ஸோட ரோல் முக்கியம். இவங்களுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது சின்ன வயசு நடக்கிறதோட விளைவு இந்த 20-30 வயசில் இது மாதிரி ஒரு நோய் வரலான்ற ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் அந்த வயசில் இதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கிறது பண்ணுறதுன்றது விஷயம் நடக்கும். ஸோ டீச்சர்ஸு, ஃபேமிலி, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கம்மியாகும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.